ஆதி பகவன் முதற்றே உலகு Hi everyone, welcome to Good Evening Canada, India and show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettival. Time வந்து 9:03 p.m. in Toronto. The temperature is 23 degrees Celsius. So இன்றைக்கு நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாகவும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இன்றைக்கு இருக்குது. ஸோ உங்களோட இப்போ வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி அலர்ட்டாக இருங்கோ. நிறைய அப்டேட்ஸ் தரப்புறம் நிறைய விஷயங்கள் இப்போ நடந்தோடு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அந்த 1 ஹவருக்குள்ளே கவர் பண்ண போகிறோம். ஸோ விதவுட் டிலே ஃபர்ஸ்ட் எங்களோட எஜெண்டா பார்ப்போம். So, in the top of the hour, we have Christine Elliott, Ontario Health Minister and Deputy Premier. அவந்து எங்களுக்கு ரெண்டாவது டோசஸ் எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து டியூ உண்டு. ஸோ முதல் மார்ச்சுக்கு போட்ட ஆக்களுக்கு வந்து ஸோ நர்சஸ் அந்த ஹெல்த் ப்ரொஃபஷனல் இருக்க ஆக்களுக்கு எல்லோரும் போட்டு கொண்டு இருந்தவர். இப்போ ஜெனரல் பப்ளிக் வந்து மோஸ்ட்லி ஒரு மே கிட்டத்தட்ட பிகினிங்கில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஆக்களுக்கு வந்து ரெண்டாவது வேக்சின் இப்போ அப்படி போடலாம். ஸோ இதுக்காக தான் ரெண்டாவது டோஸ் வேக்சின் வந்து நிறைய ஆக்கள் நீங்கள் சைன் அப் பண்ணலாம். அண்ட் அஸ் வெல் அதை பற்றி கழிச்சு ஒரு 4வது வேவும் சிலவள வரும் என்ற ஒரு பயம் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு புது வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேரியண்ட்டில் டெல்டா வேரியண்ட் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வேரியன்ட்ஸ். ஸோ அவள் அதை பற்றி கலைக்க போகிறாண்டேக்கு. அண்ட் தென் வி ஹாவ் மிஸ்ஸஸ் ஆகாமேர் பானி கிராம்பி. அவள் வந்து எங்களுக்கு வீக்லி அப்டேட் தரப்போகிறா கோவிட் பற்றி. அண்ட் தென் ஃபார் கனேடியன் வலம் டுடே we have Bill Blair. So Bill Blair வந்து அவர் கனடாண்டு மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி. ஸோ இது வந்து ஒரு புது பில் இன்றைக்கு ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லாரும் சேஃப்டி பப்ளிக் சேஃப்டிக்காக இப்போ யாராவது கன்விக்ஷன்ஸ் அதாவது க்ரைம் ஃபேஸ் பண்ணாங்களா எப்படி அவள் திருப்பி சொசைட்டிக்குள்ளே விட்டு அந்த ஒரு சேஞ்சுக்காக எப்படி நாங்கள் சேஃபாக அந்த ஆட்களை திருப்பி சொசைட்டிக்குள்ளே விட்டு அவைக்கும் சேஃபாக வேறு ஆட்களுக்கும் சேஃபாக இருக்கிறதுக்கு. ஸோ இதை பற்றி தான் அவர் கலைக்கப்படுறார். And then we have Sridhar Raja joining us. அவர் வந்து Canadian Tamil Chamber of Commerceல வந்து ஒரு board member. ஸோ நேற்றுக்கு ஐ திங்க் மேபி எல்லாருக்கும் தெரியும் ரேடியோவில் வந்து கேள்விப்பட்டீங்களா எஃப்எம் ரேடியோவில் வந்து ஸ்கார்ப்ரோ ஹெல்த் நெட்ஒர்க்கை வந்து ஃபண்ட் ரைசிங் ஒன்று செஞ்சுவேன். அதுக்கு வந்து வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். நிறைய ஆட்கள் வந்து உதவி செஞ்சு ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு they reached their goal and actually above their goal. ஸோ இதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக we're going to talk to Sridhar Raja. And then we have our currency rates for today. And then இன்னும் ஒரு நியூஸ் இன்றைக்கு ஐ திங்க் எல்லாருக்கும் மேபி கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் கொஞ்சம் ஐ கெஸ் ஷாக்கிங்காகவும் ஒரு போல்டான மூவ்னு சொல்லலாம். இது வந்து ஃபெட்ரிட்டிங் எம்பி ஜெனிகா அட்வின். அவள் வந்து க்ரீன் பார்ட்டி முதல்ல இருந்தவ. அண்ட் சில காரணங்கள் வந்து ஷி சேஞ்ச் டு லிபரல் பார்ட்டி. ஸோ இதை பற்றி தான் அங்கே டீட்டெயிலாக ஒரு பார்ட்டி மெம்பர் சேஞ்ச் பண்ணும்போது இட்ஸ் அ பிக் திங். பிகாஸ் அவன் அலைன்மெண்ட் அவன் வியூஸ் அவன் தாட்ஸ் எல்லாம் வந்து அந்த பார்ட்டியோட ஒத்துப்போம். ஸோ இது வந்து அவள் சேஞ்ச் பண்ண ஒரு பெரிய ஒரு ரீசனாக இருக்கணும். ஸோ இதை பற்றி தான் நாங்கள் டீட்டெயிலாக ஏன் அந்த ஷிஃப்ட் வந்து நடந்துக்கணும்னு பார்ப்போம். அண்ட் தென் ஃபார் கலையரங்கம் டுடே we have a nice treat. ஒரு பாட்டு இருக்குது. we have a song that sung by காந்தனி கிஷோன். இந்த பாட்டு பேர் வந்து நாதம் என் ஜீவமை. ஸோ looking forward to that. And then we have the weather and then the news. அஜெண்டா சொல்லவே இவ்வளோ பேக்டாக இருக்குது. பட் we'll get right into it. ஸோ இன்றைக்கு again top of the hourல வந்து Christine Elliott, Ontario's Health Minister and Deputy Premier, வந்து எங்களுக்கு ரெண்டாவது டோஸ் ஹாட்ஸ்பாட் வேக்சின் அவுட்புட் பற்றியும் 4th வேவ் சிலவல இந்த டெல்டா வேரியண்ட்
அதில் நடக்க போதுன்றும் அதை பற்றி கதைக்க போகிறேன். So let's have a watch. Thanks to the collective efforts of the people of Ontario, tomorrow our province will safely enter step 1 of our roadmap to reopen. After much sacrifice, Ontarians will be able to safely participate in many activities they enjoy: dinner on a patio, outdoor fitness classes, and shopping in person at their favorite store. This was in large part due to the willingness of individuals to roll up their sleeve to receive the vaccine. As we begin to gradually lift public health measures, the ongoing success of the province's vaccine rollout will ensure a strong level of protection against COVID-19 and variants. As of today, over 10.6 million doses of the vaccine have been administered. Over 73% of adults have received their first dose of the vaccine, and over 11% are fully immunized. We are making tremendous progress, but it does not stop there. To further stop the spread of COVID-19 and support Delta hotspots, we are further expanding booking eligibility for an accelerated second dose in select regions across the province. Beginning Monday, June 14th at 8 a.m., individuals who live in Halton, Peel, Porcupine, Toronto, Waterloo, Wellington, Dufferin, Guelph, and York public health units and who received their first dose on or before May 9th will be able to book a second dose appointment. Appointments can be booked through the provincial booking system, through public health units using their own booking systems, and participating pharmacies and primary care settings. We will continue to expand eligibility for accelerated second doses as additional vaccine allocations are confirmed by the federal government. As Ontario begins to reopen, I know many Ontarians are excited to enjoy the warm weather and see families and friends. This is an exciting time, and we know that there are brighter days ahead. Please continue to follow the public health measures that are in place to keep us safe and get vaccinated as soon as you're able. If we all do our part, we will be able to enjoy a safe two-dose summer. Hi guys, welcome back. So again, எங்களோட அப்டேட் வந்து again நிறைய டாப் டாக்டர்ஸ் வந்தவே சொல்லியிருக்கேன். இப்போ நாங்கள் ரெண்டாவது ஷாட்டு எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் அதை கொடுக்க இயலுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் செய்யணும்ட்டு. அண்ட் அகேன் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஐ நோ ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது, ரெண்டாவது வேவ் வந்து, தேர்ட் வேவ் வந்து, இப்போ நாலாவது வேறு இப்போ தான் பயமாக இருக்குது. அண்ட் அகேன் இந்த வைரஸுக்கு வந்து நீங்கள் வேக்சின்ஸ் போட ஒவ்வொரு இதும் அந்த டேக்கப் பண்ணியிருக்க அந்த வைரஸும் அதை அடாப்ட் பண்ணி ஸ்ட்ராங் ஆகி கொண்டு வருது. ஸோ இதனால தான் நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எல்லோரும் ப்ரொடெக்ட் பண்ண இயலுமோ அந்த இம்யூனிட்டி அட்லீஸ்ட் இருக்கணும் டு ஃபைட் இட் ஆஃப். ஸோ இந்த ரீசனுக்காக தான் ரெண்டாவது அக்சலேட் பண்ணுறேன். அண்ட் அகேன் இப்போ June 14th, ஸோ அதாவது இந்த மண்டேலேருந்து காலையிலேருந்து தொடங்கி டொராண்டோ, பியல், ஹால்டன், யார்க் ரீஜன், வாட்டர்லூ, வெல்லிங்டன், டஃபர்ன், குவெல்ஃப் அண்ட் போர்கிபைன். எனக்கு போர்கிபைன் இடம் இருக்குதுன்றே தெரியாது, இன்றைக்கு தான் தெரியும். பட் இந்த இடங்களை வந்து இருந்தீங்கன்னா தென் நீங்கள் அண்ட் உங்களோட May 9th இல்லாட்டி May 9th முன்னாடி உங்களோட ஃபர்ஸ்ட் வேக்சின் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தென் நீங்கள் புக் பண்ணலாம் உங்களோட ரெண்டாவது ஷாட்டுக்கு. நீங்கள் வந்து May 9th இல்லாட்டி May 9th முன்னாடி போடாமல் May 10th, May 31st போட்டிங்களா உங்களுக்கு August 2nd வந்து நீங்கள் உங்களோட ரெண்டாவது வேக்சினை புக் பண்ணலாம். ஸோ அகேன் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் செய்யலாம் மட்டும் செய்யுங்க. ஸோ நீங்கள் May 9th இல்லாட்டி அதுக்கு முதல் புக் பண்ணிங்களா கண்டிப்பாக மண்டே லாகின் பீரியட் உங்கள் கம்ப்யூட்டர் இல்லாட்டி காலில் இருந்து ரெண்டாவது வேக்சின் வந்து புக் பண்ணுங்க. And again, எவ்வளோ சீக்கிரமாக அது செய்யலாம் we can get back to our normal life as well. So everyone look forward to that. அடுத்தது we have Mississauga Mayor Bonnie Crombie. அவ வந்து எங்களுக்கு வீக்லி அப்டேட் தரப்புறா. என்ன சொல்லலாம்னு பார்த்துட்டு வருவோம். So Mississauga, tomorrow at 12:01 a.m., we will enter stage 1 of the province's roadmap to reopen. This is a significant step forward, and I know how important even limited reopenings are to so many of our small business owners, our residents, and our families. And I want to thank the Ontario government for giving businesses advance notice, which gave them the time that they needed to recall staff
and place orders of inventory. This is something I had been asking for, along with the other mayors right across the GTHA. But there are the big changes taking place. Very big changes will be taking place tomorrow. Social outdoor gatherings and organized public events of up to 10 people are now permitted. Outdoor religious services, rites, and ceremonies, including weddings and funerals, are permitted with a cap of the number of people that can maintain a safe physical distance of 2 meters. Indoor religious services, rites, or ceremonies, including weddings and funerals, are permitted at up to 15% capacity of the room. Non-essential retail is permitted at 15% capacity with no restrictions on what can be sold. Outdoor dining is permitted with up to 4 people per table, with exceptions for larger households. Outdoor fitness classes, training, and outdoor individual and team sports training is permitted for up to 10 people. Day camps, overnight camping, and short-term rentals are also permitted in Stage 1. City staff are now working hard to open even more of our own city facilities. And I'm absolutely thrilled to announce that we will be opening up Celebration Square Wading Pool tomorrow with a 60-person capacity. It will open daily from 10 a.m. to 8 p.m. No reservations are needed, and people can simply head right over to Celebration Square and dunk their toes in the water. Staff will be on site to make sure physical, safe distancing guidelines are being followed. I'm also really happy to announce that 2 of our outdoor pools will be open. Our Lions Club of Credit Valley Outdoor Pool and the Streetsville Outdoor Pool will be open as of this Saturday. I know that this is really important for so many of our residents who don't have outdoor space, outdoor yards, or even air conditioning at home. There are capacity limits, and residents can book a spot online up to 5 days in advance by visiting activemississauga.ca. Other city-run outdoor pools across Mississauga will open on Saturday, June 19th. Residents are also able to book at activemississauga.ca. People can book permits for our outdoor sports fields and picnics starting tomorrow for groups up to 10 people. We have received a lot of requests from fitness, martial arts, and dance studios to rent space within our parks. We will be accommodating these requests, and staff are going to be very flexible to provide park space for these types of businesses who have been hit very hard by the pandemic. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back to Good Evening Canada, India and Show, sponsored by Home Life Future Realty Inc., Selva Vettival. Time on the 9:15 p.m. in Toronto, and the temperature is 23 degrees Celsius. So Mississauga Mayor Brani Kambingal சொல்லிக்கிறப்ப ஸ்டேஜ் 1 வந்து நாளைக்கு என்ட்ரு பண்ண போகிறோம். ஐ திங்க் எனக்கு மோஸ்ட் எக்ஸைட்டிங்கான இது வந்து பேடியோ எல்லாம் திறந்திருக்குது. அகேன் எல்லாம் திறந்திருக்குண்டு எல்லாம் ஓப்பன் பண்ணதுண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ்ண்டு அர்த்தம் இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் நாங்கள் எங்களோட நார்மல் லைஃபுக்கு போகலாம்ன்ற அர்த்தம். ஸோ ஜஸ்ட் பி அவேர். அகேன் எங்களோட பைலாஸ் எல்லாம் இப்போ சொல்லியிருக்கேன், இந்தியாவோட முடிய வேண்டியதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பைலாஸ் என்ன மாதிரின்ற உங்களோட மாஸ்க்கு போடுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுறது, அந்த ரூல்ஸ் எல்லாம் இட்ஸ் ஸ்டில் கோனா பி இன் பிளேஸ். ஸோ நீங்கள் வெளியில் இருந்தாலும் ஸ்டில் சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க, மாஸ்க்கு போடுங்க, சானிடைஸ் பண்ணுங்க. எல்லாம் நீங்கள் என்ன ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டில் ஃபாலோ பண்ணி கொண்டிருங்கோ. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட வெளிவாக்கு எல்லாம் திறந்து கொண்டு இருக்கும். ஸோ எங்களோட ஸ்டேஜ் 1 வந்து நாளைக்கு திறக்குது. ஸோ ஆக்சுவலி 14th தான் திறக்க இருந்தது, ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ 11th வந்து திறக்க போகிறேன். ஸோ இதே போல் கேட்டிருக்கேன். இப்போ ஸ்டேஜ் 2 வந்து உண்மையாக எங்களுக்கு July 2nd வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எங்களுக்கு வெள்ளன வரமாண்டு கேள்வி. ஸோ அகேன்
இந்த பிளானில் என்ன ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட்னா இப்போ அந்த 3 ஸ்டெப்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் இடையில ஒரு 21 days இருக்குது. அந்த 21 days வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த 21 days தான் நாங்களுக்கு டிசைட் பண்ணோம் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகலாமா இல்லாட்டி பின்னுக்கு நிற்கணுமா இல்லாட்டி அதே ஸ்டெப்பில் நிற்கணுமாட்டு. ஸோ இதில் வந்து அவங்களோட வேக்சின் ரேட் இருக்குது. ஸோ பப்ளிக் எல்லோரும் வேக்சினேஷன்ஸ் எடுக்கிறது, எவ்வளோ பேர் அது வேக்சினேஷன்ஸ் போட்டிருக்கீங்கன்ட்டு. ரெண்டாவது வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ஆக்கள் ஹாஸ்பிட்டலைஸாக இருக்கிறோம், எவ்வளோ ஆக்கள் ஐசியூவில் இருக்கிறோம், அந்த நம்பர்ஸ். அண்ட் தென் இப்போ எங்களோட டெய்லி நம்பர்ஸ் இஸ் வா. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை ஆக்கள் எஃபெக்ட் ஆகியும் கோவிடால். ஸோ இந்த நம்பர்ஸை பார்த்து போட்டு தான் நாங்கள் மிச்சம் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவேன். நான் இப்போதைக்கு ஏர்லியாக வந்து we are opening. ஸோ அது ஒரு சக்ஸஸ் எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் வரைக்கும் பாதுகாப்பாக எல்லோரும் still continue to do that. So hopefully they do open it early. I do hope so too. கொஞ்சம் early-ஆக போகிறேன்டா. We want to get back to normal, but safe-ஆக சவுண்டாக போகணும். அடுத்தது we have our Canadian vellum. And இதை வந்து we have Bill Blair, வந்து Canada's Minister of Public Safety and Emergency. ஸோ இது வந்து என்னை பற்றியண்டா ஒரு புது பில்லை வந்து இன்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பில் C-31. இந்த லெஜிஸ்லேஷன் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் சேஸ்ன்னா கிரிமினல் ரெக்கார்ட் பார்டன்ஸ். ஸோ அப்படின்னா நீங்கள் கிரிமினல் ரெக்கார்டு ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வெளியால் இப்போ விட்டு போய்க்கலாம். சொசைட்டியோட எப்படி அந்த ஆக்களை வெளியால் நாங்கள் விடலாம், அவைக்கும் சேஃபாக இருக்குது, சொசைட்டிக்கும் சேஃபாக இருக்குது. ஆப்வியஸ்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ யாராவது கொலை பண்ணிட்டோம்னா அந்த ஆக்கள் இப்படி நாங்கள் நம்பி சொசைட்டியில் விடுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் அப்படி செய்யலாம்னு. ஸோ இந்த ஒரு கேப் ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த பில் வந்திருக்குது. ஸோ இதை பற்றி கேட்கறது தான் we have Bill Blair. So let's have a watch. Today, we are announcing important changes that will impact upon the criminal justice system. I'd like to speak, if I may, begin by speaking about a little bit about criminal records in Canada. First of all, I think it's important to understand that it's not unusual for Canadians to have a criminal record. In fact, approximately 10% of all Canadians have a criminal record for which they have not yet received a record suspension or, as is far more commonly known, a pardon. And in fact, 74% of Canadians who have these criminal records have actually never served a day in jail. But they carry the burden of those records throughout their life, and those burdens can have a huge impact on their ability to live fully contributing and appropriate lives. And so that's one of the things that we believe it needs to be changed. There's a real and lasting stigma that can attach to those records. And criminal records can, in fact, be a barrier to employment, to travel, to education, to application to housing, even for the opportunity to contribute and to volunteer within your community. And that's why so many Canadians seek to have their records suspended or pardons. Pardons allow people who have been convicted of a criminal offense to have their criminal records kept separate, provided that they are eligible, they have completed their sentence, and they have met the wait period, and of course demonstrated that they are now law-abiding. And that means if you have obtained a pardon, you will not be impeded if you apply for a job or a placement in a school or for housing, that you'll be able to travel, that you'll be able to volunteer in your communities. And with some very important exceptions, of course, that we have kept in place to protect society. There are very many benefits to this process. For one, it allows for the safe and successful reintegration of people who have criminal records back into society so that they can contribute as productive people. It also improves public safety because successful and safe reintegration means reduced reoffending and reduced victimization. Between 2010 and 2012, very significant changes were made to the Criminal Records Act that had an unfortunate effect of significantly limiting the access that Canadians had to a pardon. These changes lengthened waiting periods for individuals before they could apply for the pardon, and they meant a very significant increase in the cost of the application fee, from $50 in 2010 to $631 by 2012. And due to the annual increase to the fee that is required by the Service Fee Act, the current cost to apply for a pardon in Canada is $657.77. As an unfortunate consequence of those measures, we've seen a significant reduction in the number of applications the Canadians have been able to make for a pardon, a 57% reduction in pardon applications.
And this is because they were made financially inaccessible for so many people. And unfortunately, that has had a disparate impact on racialized people and Indigenous people in this country who are disproportionately impacted by criminal records. We've known for many years that these changes were not helping Canadians. They were not making our communities safer. And they were, unfortunately, part of the systemic and structural racial discrimination that exists within the criminal justice system that was impacting very negatively on so many vulnerable Canadians. In our most recent speech to this from the throne, the government committed to taking steps to address the systemic inequities and inequalities in all phases of the criminal justice system, from diversion to sentencing, from rehabilitation to records. Hi guys, welcome back. ஸோ பில் பேரங்களுக்கு அகேன் சொல்லியிருக்காரு இப்போ இந்த பில் வந்த வழியாக நிறைய சேஞ்சஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ட்டு ஜஸ்ட் அகேன் உங்களோட சொசைட்டியில் வந்து இப்படியான பீப்புள் அஃப்கோர்ஸ் ஒரு வாட்டி தப்பு செஞ்சால் they're not always bad, but if they do make a mistake அந்த மாதிரி ஆட்கள் how do we safely bring them in, மெட்டாவுக்கு சேஃப்டி பார்த்தா அவன் சேஃப்டி பார்த்தா அப்படி கொண்டு வரந்துட்டு. ஸோ அடுத்தது we actually have ஸ்ரீதரன் துரைராஜு joining us. இவர் வந்து he's a board member at Canadian Tamil Chamber of Commerce, CTCC. And again, இது வந்து ஒரு ஃபண்ட்ரைசர் நேட்டுக்கு நடந்தது. இது வந்து ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ரேடியோவில் வந்து they were raising funds for SHN, which is Scarborough Health Network-க்கு. I think அவன் இனிஷியலாக ஒரு கோல் வச்சுருந்தவன், ஆனால் அதுக்கு பிறகு ஒரு கோல் வச்சு அந்த கோலும் ரீச் ஆகி அதுக்கு மேலாலேயும் இப்போ ஃபண்ட்ஸ் இருக்குது. Their goal is, so they've raised over $250,000 அதுக்கு. So big congrats for that. So live வந்து கைக்குத்தான் we have ஸ்ரீதரன் துரைராஜா. வணக்கம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். that's good. ஸோ உங்களுக்கு I know இந்த ஃபண்ட் ரைசர் நடந்திருக்கு, ஹியூஜ் சக்ஸஸாக இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நான் 2 கேள்வி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஸோ இந்த அவுட்கம் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் இதை எதிர்பார்த்துனீங்களா, அதை பற்றி சொல்கிறீங்களா? ஆமாம், என்னென்றால் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் தமிழ் ரேடியோ எங்களோட கம்யூனிட்டி செய்கிறது. நாங்கள் இதுக்கு முன்னால் கனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பல போக்கத்தோன் எல்லாம் செய்து வருடம் 25,000 இருந்து ஒரு 50,000 வரையும் பல வருடங்களாக சேர்த்து கொடுத்துருக்குறோம். இது கடந்த காலங்களில் 300,000 மேலே எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் தான் 50,000 25,000 அப்படி சேர்த்து கொடுத்துருக்குறோம். இதை முதல் செய்கிறதுக்கு எங்களுக்கு SHN ஃபவுண்டேஷன் கால் பண்ணி, நான் அதுக்கு சேர்பர்சன், லோகன் பேலும் மயிலும் இன்னொரு சேர்பர்சன். அப்போ கிறிஸ்டி நரேன் அண்ட் ரயன் பெய்லி ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணி இப்படி ஒன்று செய்யலாம்னு சொன்ன உடனே ஈஸ்ட் எஃப்எம் ராஜ்குமார் தான் இதுக்கு முன்னுக்கு வந்து ஓகே எங்களோட ஸ்டேஷனில் இதை நாங்கள் செய்யலாம் வந்து அவர் டைம் ஒதுக்கி 12 மணி தேரத்தை இதுக்கு ஒதுக்கி அதுக்கு 12 ஸ்பான்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இனிஷியல் பிளானிங் வந்து ஒரு $50,000 சேர்க்கறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்தாங்க. அதில் $2,000 படி 12 பிஸ்னஸ் ஓனர் 24,000 வந்தது. அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் கரண்ட் பிரசிடென்ட் சாந்தா பஞ்சலிங்கத்துடன் தொடர்பு கொண்ட பொழுது அவர் சொன்னார், நாங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 1 hour மீட்டிங் வைக்கிறோம், அதில் வந்து எல்லாரும் டொனேட் பண்ணிடணும். அதில் 1 hourல அவர் எல்லாமாக 25,000 உடனேயும் எல்லாமாக $34,000 சேகரித்து கொடுத்தார். அப்போ எங்களுக்கு 34 + 25 50 வந்துடுது. அப்போ எல்லாரும் ஹாப்பி, நாங்கள் டார்கெட் ரீச் பண்ணிட்டு வந்து. அப்போ ஈஸ்ட் எஃப்எம் என்ன செய்தாருன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இதை செய்ய போகிறோம். பார்க்கிங் ரோட்டில் எல்லாம் ட்ராப் பாக்ஸ் வந்து ஆட்கள் எல்லாம் வந்து காசு கொடுங்க, தமிழ் கம்யூனிட்டி எல்லோரும் வந்து பணத்தை கொடுக்கலாம், ஆன்லைனில் போய் கிரெடிட் கார்டால் மட்டும் பே பண்ண தேவையில்லை, இங்கே நேராக வந்து கேஷாக கொடுக்கலாம்னு சொன்ன உடனே காலமே 9 மணிக்கிலேருந்து இரவு 9 மணி வரையும் ஈஸ்ட் எஃப்எம் பார்க்கிங் லாட், மற்றது எங்களோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃபீஸ், மற்றது எங்களோட லைஃப் 100 மில் பிஸ்னஸ் கோட் எங்களோட ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் 3 லொக்கேஷன்லேயும் நாங்கள் கலெக்ட் பண்ணி லஞ்ச் டைம் அப்படியே 160,000 வந்துட்டு அந்த எல்லாரும் ஓவர்வெல்ம்ட் அண்ட் வெரி வெரி சர்ப்ரைஸ் வித் நம்பர்ஸ். கம்யூனிட்டி வந்து அவ்வளவு ஜெனரோசிட்டி, எல்லாருமே வந்து ஏலக்கூடிய அளவு $100 $2,500 $3,000 ஒரு தனிப்பட்ட மனிதர் $2,500 கொண்டு கொடுத்தேன். நான் அந்த இடங்களில் நின்றுனான். அப்போ ஹோல் டே எங்களுக்கு 250,000 பாஸ் பண்ணிடுது பின்னேரம் 8 மணிக்கு. அப்போ இட்ஸ் ஜெனரல் சப்போர்ட் ஃப்ரம் ஆல் த பீப்புள், தமிழ் கம்யூனிட்டி இன் ஸ்கார்பரோ. எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வீட்டில் இருந்து உங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் எல்லார்கிட்ட இருந்து $100 இருந்தது $500 வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடங்கள்ல இருந்து எல்லாரும் $100 போட்டு ஒரு $1,000 கொண்டு வந்து கொடுத்துச்சு. நம்ம அப்படி வேறு ஆர்கனைசேஷன் ஊர் சங்கங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க $1,000. குயிக்காக 2,260 அப்படி வந்துட்டுது. இப்போ என்ன கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம், சில வேலைகளில் அதை விடவும் கூட கிடைக்கிறோம்.
very good. Well, congratulations again for that. And I think again ஒரு பெரிய huge success. நீங்க சொன்ன மாதிரி maybe குட்டி குட்டியா முதல்ல நடந்திருக்கு. So ஒரு big time success வந்தது. Congrats to that. And ரெண்டாவது question வந்து உங்களுக்கு, so I know there's a lot of people இதுக்கு வந்து contribute பண்ண போறீங்க. But இதில் நீங்க யாருக்கு thank you சொல்ல விரும்புறீங்க இதுக்கு? இதில் முதலாவது எப்படி என்றால் இதை ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்தது லோகன் வேலும் அவர் முதல் இந்த போக்கத்தோன சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலம் ஆரம்பித்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நிதி சேர்க்கிற நிகழ்ச்சியை ஆரம்பித்தவர். அது கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு. நானும் அதில் தொடர்ந்து பல வருடங்கள் அதுக்கு பொறுப்பாக இருந்து பணத்தை சேர்த்து கொடுத்துருக்குறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அதை விட ஸ்பெஷல் தேங்க்யூ வந்து சாந்தா பஞ்சலிங்கம், கனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட், கரண்ட் பிரசிடென்ட்டும் அந்த அவர்கிட்ட போர்டும் வந்து அவர் உடனே அது ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னால் நாங்கள் மினிமம் 25,000 உடனே தருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு அமௌண்ட் தரது தெரியவே இல்லை. அது சாந்தா பஞ்சலிங்கம் பை ஹிம்செல்ஃப் $10,000 அதில் டொனேட் பண்ணியிருக்கிறார் தனியாக ஒரு ஆள். அதுக்கு பிறகு போர்டு எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஒரு 15,000 உடனே அதை கேள்விப்பட்டு இன்னும் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பழைய ஆக்கள், நான் இப்போ கரண்டாக போர்டில் இல்லை, நான் பாஸ்ட் பிரசிடென்ட், ஆனால் எல்லாரும் பழைய ஆக்கள் எல்லாம் வந்து உதவி செய்து 34,000 கனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருந்து வந்திருக்கு. அதற்கு ஒரு பிக் தேங்க்யூ ஃபார் Sandha Panjalingam and his team, all the board of directors and members. அதை விட எங்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் ரேடியோ வந்து பவர்ஃபுல். ஏன்னாண்டா அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ், அங்கே இருக்கிற ரேடியோவில் வேலை செய்கிற எல்லாருமே சரியான உற்சாகமாக காலம் 9 மணிலேருந்து இரவு 9 மணி மட்டும் அந்த இடத்துல இருந்து பணத்தை சேகரிக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்து அதையெல்லாம் எல்லா பேரும் அட்ரஸும் எழுதி கொடுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா அங்கே இருந்து டிரெக்டாக எல்லாம் டேக்ஸ் ரிசீவ்ஸ் கொடுப்பாங்க. அவ்வளோ வேலையை செய்து கணக்க வாலண்டியர்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணி, எங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி தான் இதை செய்து முடிச்சினாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. பொதுமக்கள், காசு கொடுத்தாக்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ. அதை விட இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்டத்தட்ட 12 பேர் பவர் அவர்னு சொல்லி ஒவ்வொரு மணிக்காலத்தை ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஸ்பெஷலி எங்களோட பில்டிங்கில் இருந்தே நவாலோ, செந்தூரன், கோஆப்ரேட்டிவ்ஸ், ஃபார்முலா ஹோண்டா, ப்ரீஷாலோ, அப்படி இன்னும் பலர், அக்கௌண்டன்ஸ் அசோசியேஷன், அப்படி பல நிறுவனங்கள், ஜூட், ஜேசி பேங்கட் ஹால், இப்படி எல்லாம் இன்னும் பல நிறுவனங்கள், 12 நிறுவனங்கள் எங்களுக்கு முன் வந்து உதவி செய்தார்கள். லோ அக்கௌண்டன்ஸ் கிருஷ்ணா சுந்தரலிங்கம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இப்படி இன்னும் பல, நான் சில பெயர்களை விட்டுட்டு அப்போ இன்னும் பலர் உதவி செய்து, பல பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாரும் உதவி செய்து தான் இது அப்படி பெரிய நிகழ்ச்சியாக இவ்வளோ தொகை பணத்தை சேர்க்கக்கூடியதாக இருந்தது. Perfect. Thank you so much. இதை really appreciate. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆர்கனைஸ் பண்ண வைக்கும் கொடுத்த வைக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி for that and congratulations again. And I hope futureல வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து இன்னும் இது மாதிரி events எல்லாம் நடக்கும். So again thank you. இது ஒரு பெரிய டீம் ஒர்க்காக நடந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். பொதுமக்களுக்கு தான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். Thank you. உங்களோட டைமுக்கும் thank you. Thanks, bye. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettival. Time வந்து 9:31 p.m. in Toronto and the temperature is 23 degrees Celsius. So in the Saturday we have a special segment Kerlangal Tharapadam. In the week we have Srimati Rangarajan. She's joining us from Expertise Immigration Inc. என்னத்தை பற்றி questions answer பண்ண வேண்டாம். நிறைய I think questions இருக்கும் immigration சம்மந்தப்பட்டு. இப்போ mostly I know உங்களுக்கு viewers Canadian news எல்லாம் கொடுக்குறாங்க, but we do have viewers international, வெளிநாடுலேருந்து உங்களுக்கு நிறைய viewers இருக்குது.
ஸோ அகேன் இந்த கொஷின்ஸ் ஏன்னா உங்களுக்கு மேபி முக்கியமாக இருக்குமெண்டா மேபி ஸ்டூடெண்ட் விசாஸை பற்றியோ இல்லாட்டி பிஸ்னஸுக்கு வர விசாவோ ஒர்க்கிங் விசா எனிதிங் லைக் தட் கனடாக்கு உள்ளுக்குள்ளே வாரத்துக்கும் இல்லாட்டி கனடாவில் தெரிஞ்சவே வாரத்துக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் அப்படி வெளிநாடுலேருந்து இருந்தால் அஃப்கோர்ஸ் நீங்கள் கொஷின் கேட்கலாம். ஐ நோ டைம் டிஃப்ரென்ஸ் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் லைவாக கேட்குறேன்டா நீங்கள் அலாம் வச்சோ இல்லாட்டி செட் பண்ணி தான் நீங்கள் அடித்து கேட்கணும். இல்லாட்டி what you can do is எங்களோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட கொஷினை அண்ட் தென் நாங்கள் உங்களுக்கு சாட்டர்டே அந்த வாத ஆன்சர் சொல்லுவோம். ஸோ அகேன் வாட்ஸ்அப் பண்ணுற நம்பர் வந்து 416-292-0033 and to call it's 416-323-3304. ஸோ அகேன் இமிக்ரேஷனை பற்றி நிறைய கேள்வி இருக்கும். லைவாக 11 மணி காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த சாட்டர்டே ஸோ 12ஆம் தேதி நீங்கள் வந்து கால் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்த எங்களோட நியூஸ் லிட்டில் பிட் ஆஃப் an update. ஸோ ஐ நோ நான் ஆன்டேரியோக்கு வந்து 2வது டோஸ் எக்ஸலரேட் பண்ணதை பற்றி எல்லாம் கழிச்சிருக்கேன். இப்போ குபேக் நாங்கள் பார்ப்போம் இருக்கா. குபேக்கில் பார்த்தீங்கன்னா அவையும் 2வது டோஸ் ஃபைசருக்கெல்லாம் தேர் ரிலீஸிங் இட் அவுட் ரைட் நவ். ஸோ இது ஒரு டெக்னிக்காலிட்டியில் வந்து குபேக்கில் சில வேளை உங்களோட டர்ன் இல்லாட்டியும் 2வது டோஸுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் சேஃப் அந்த 8 வீக்ஸ் அவை வந்து தாண்டோன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் வேக்சின் எடுத்து 8 வீக்ஸ் ஆச்சுண்டா ஆனால் ஸ்டில் உங்களோட டர்ன் இல்லாட்டி நீங்கள் புக் பண்ணி பார்க்கலாம் உங்களோட லக்கை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு 2வது டோஸுக்கு போகலாம். யூ கேன் வாக் இன் அண்ட் ட்ரை டு கெட் இட் டன். அப்படி சில ஆட்கள் அப்படி போய் அவை திருப்பி விடையிலையாம். திருப்பி விடாமல் ஆக்சுவலி வேக்சின் போட்டுவையாம். சொன்னவே வெளியால் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படி நாங்கள் கொடுத்துனாங்களேன்ட்டு. பட் 2வது வேக்சின் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுமெண்டா உங்களோட லக்கை ட்ரை பண்ண போகிறீங்களா நீங்கள் குபேக்கில் இருந்தீங்களேண்டா உங்களோட 2வது வேக்சின் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அகேன் அந்த 8 கிழமை பீரியட் வந்து முடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வேக்சின்லேருந்து 8 கிழமை ஆகணும். அதுக்கப்புறம் கோவன் அவை இல்லாட்டி திருப்பாட்டி தென் ஃபுல்லாக வேக்சினேட் ஆகிடுங்கோ. அகேன் யூ கெட் டு பீட் எவ்ரி ஒன் இன் த லைன். ஸோ ட்ரை பண்ணது ஒரு ஹார்மும் இல்லை. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை தட் அவுட். ஆனால் இது வந்து இப்போ ஆஸ்ட்ராசெனகா ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து வைக்க இது ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் ஆஸ்ட்ராசெனகா எடுத்தீங்களா நீங்கள் ஆக்சுவலி வந்து யூ ஹாவ் டு வெயிட் 16 வீக்ஸ் மெட் வேக்சின் போடுறதுக்கு. ஸோ அகேன் இது வந்து நீங்கள் ஃபைசர் இல்லாட்டி மெடர்னா போட்டிங்களா இந்த 8 வீக்குக்கு பிறகு நீங்கள் வாக்இன் பண்ணி போகலாம். பட் ஆஸ்ட்ராசெனகா இருந்தால் தென் நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 16 வீக்ஸ் வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருந்து வேக்சின் எடுக்காமல் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு 2வது வேக்சின் தரவையும். And a little another thing, I think இப்போ Ontario பார்க்கும்போது I think we're doing good. 2வது வேக்சின் Quebec they're doing good. 2வது வேக்சின் நிறைய ஆட்கள் பேக் டு நார்மல் லைஃப் அதில் போகணுன்றதுக்காகவே நிறைய பேர் போட்டு நிற்கிறோம் இந்த வேக்சினை. எல்லாட்டி சேஃபாக இருக்கணுன்றதுக்காக இந்த வேக்சினை போடுறோம். பட் மேனிடோபாவில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்கரேஜ்மெண்ட் என்று சொல்லலாம். ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக சொல்கிறதுக்காக ஒரு லாட்ரி வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ டோன்ட் நோ இங்கே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களோ ஆனால் வேக்சின் எடுத்தால் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இங்கே எடுக்கலாம். காட்டினா ப்ரூஃப் ஆஃப் வேக்சின் அப்படி இப்படின்னா நிறைய இருக்கும். ஸோ இப்போ நியூயார்க்கில் வந்து தே ஹாவ் அ ஃப்ரீ டிக்கெட் டு அ பேஸ்பால் கேம். இந்த நியூ ஜெர்சியில் வந்து நீங்கள் ஒரு பியர் கடைக்கு போய் அந்த பியர் கடை பார்ட்டிசிபேட் பண்ணியமெண்டா நீங்கள் ஒரு ஃப்ரீயாக பியர் எடுக்கலாம். பட் மேனிடோபாவில் வந்து ஒரு லாட்ரிக்கு வைக்கிறோம் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் ஒரு வேக்சினேஷன் எடுத்தால் நீங்கள் $2 million லாட்ரிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களோட லக்கை ட்ரை பண்ணி வேக்சினேட் எடுத்தால் இது ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி. ஸோ Ontario கேட்டிருக்கேன் நீங்களும் அப்படி செய்ய போகிறீங்களான்ட்டு. Ontario இப்போதைக்கு செய்யலைன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் எல்லாரும் ஆன் த ரோ எல்லாரும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன்ட்டு. பட் அதர் பிளேசஸ் ஆர் டூயிங் திஸ். So it's nice to see that. But of course ஒரு ஹெல்த் இனிஷியேட்டிவ் அது இருக்கணும் எடுக்கிறதுக்கு. பட் இஃப் நாட் இப்படியான மேனிடோபா நியூ ஜெர்சி நியூயார்க் இடங்களுக்கு போனீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவ் மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது we are going to look at our currency rates for today. So இந்த மாதிரி currency rates பார்த்துட்டு வரோம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இலங்கை 170 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட
கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettivel. Time வந்து 9:37 p.m. in Toronto. The temperature is 23 degrees Celsius. So கொஞ்சம் good news and also a little update for you guys. I know நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து எங்களோட ஷோ அவைலபிளாக இருக்குது. இது வந்து வாட்ஸ்அப்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, ஐபிடிலையும் சரி. ஆனால் புதுசாக ஃபோன் ஆப்லையும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அகேன் நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டு ஃபோன்லேருந்தும் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இது வெரி கன்வீனியன்ட். உங்களுக்கு அந்த ஆப்லேயே எங்களோட நியூஸ் வரும், நீங்கள் இன்ட்ராக்டிவாக இருக்கலாம். ஸோ ஆல் திங்ஸ் அதில் வந்து நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஈஸி வந்து சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களோட ஆப் ஸ்டோர் உங்களோட ஃபோனில் போனீங்களா GEC போட்டு and then ஸ்பேஸ் தமிழ் TAMIL அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்களாண்டாலே உடனே உங்களோட லோகோட ஒரு ஆப் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் அகேன் எல்லா கன்வீனியன்ஸும் அதில் இருக்குது. நிறைய பேர் ஆக்சுவலி ஜாயின் பண்ணியிருக்கீங்க உடனடியாக. ஸோ தேங்க்யூ ஃபார் தட், உடனடியாக ரீச் ஆனதுக்கும். ஆனால் இன்னொரு நன்றி எங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாரும் தெரியும், குட் ஈவினிங் கனடா வந்து இன்னும் 1 year ஆகலை நாங்கள் ஆக்சுவலி இந்த ஷோ தொடங்கி. பட் 1 year ஆகாமலே எங்களுக்கு 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குது. ஸோ yes. ஸோ அகேன் தட்ஸ் ரியலி குட். அப்படி இவ்வளோ ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, நல்ல விஷயம். அண்ட் அகேன் வி தேங்க்யூ ஆல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த நம்பர்ஸ் இருக்காது. ஸோ அகேன் தேங்க்யூ. உங்களோட ஷோ வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும், எல்லா பிளாட்ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி அதை பற்றி கலைக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அகேன் தேங்க்யூ. அண்ட் இதை விட we hope to grow more with you guys as well. So really counting on you guys for that. So thank you. ஸோ அடுத்த லிட்டில் நியூஸ் ஃபார் அஸ். ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஓப்பனிங் எல்லாம் நடக்குது, ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங், கடைகள் திறக்கிறதெல்லாம். ஆனால் இதை விட முக்கியமான விஷயம், எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், எல்லாரும் ஸ்டே அட் ஹோம்னு சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ட்டு எல்லாரும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வேலை செய்கிறது வந்து கம்ஃபர்டபுள் ஆகிட்டியும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிச்சுவேஷன் வந்து இப்போ வேலை இடத்துக்கு ஸ்விட்ச் பண்ண உடனே ஆக்கள் நிறைய கேள்வியில் இருக்குது. இப்போ நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற உடனே அவங்களோட சேஃப்டியெல்லாம் பார்த்து எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் வேலை இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது, வீட்டில் இருந்து வேலை செய்யணும்ட்டு. ஸோ மேண்டட்டரியாக இப்போ திருப்பி நாங்கள் ஒர்க் பிளேஸுக்கு போகும்போது ஒர்க் பிளேஸ் வந்து நாங்கள் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிடமுடான்னு இப்போ கொஸ்டின். ஸோ ஐ திங்க் what they're saying is, இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து வேலை செஞ்சால் எங்களோட ஒர்க்கர்ஸ், எங்களோட பாஸஸ் எல்லாரும் எங்களுக்கு உண்மையாக கம்ஃபர்டபுள் இல்லாட்டி அவை அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும், நிறைய சப்போர்ட் சிஸ்டமாகவே இருக்கணும். அண்ட் ஆன்லைன் இப்போ they've always been on call, emails, whatever it is, நிறையா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அதுக்கு இருந்திருக்குது. இப்போ திருப்பி நாங்கள் இன் பர்சன் போய்க்க அதே சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும்னு தான். அண்ட் as well again அந்த லீனியன்சி, இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாட்டி நான் வேலையில் போய் ஒரு ஆஃபீஸில் ஒரு 10 பேரோட வேலை செய்கிறதுக்கு இருந்தால் நான் வீட்டில் இருக்கலாமா, அது வந்து என் எம்ப்ளாயி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. ஐ திங்க் க்ளோசர் டு எல்லாம் திறக்க, ஆஃபீஸஸ் எல்லாம் திறப்படைக்க அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த டைம் வந்து நிறைய ஷேர் பண்ண முடியும். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். பட் அகேன் உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால் அஃப்கோர்ஸ் காமெண்ட் அண்ட் லெட் us know what you think too. அடுத்தது again we have a big update. I think முதல் உங்களுக்கு அஜெண்டாவில் சொன்னேன். ஸோ ஃப்ரெட்ரிக்டன் MP ஜெனிகா அட்வன். ஸோ இதெல்லாம் வந்து பேக் ஸ்டோரி என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேலும் பாலஸ்டைனுக்கு இடையிலும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதுன்ட்டு. இந்த பிரச்சனை வந்து a lot of people they're taking sides or just it's hard to see. நிறைய பிள்ளைகள் எஃபெக்ட் ஆகிருக்கும், நிறைய லைஃப்ஸ் இதனால் லாஸ்டாக இருக்குது. ஜஸ்ட் this ஃபைட்டுக்கு இடையில் நிறைய a lot of people are affected by it and it's not a good thing. ஸோ ஜெனிகா அட்வன் வந்து அவள் வந்து முதல் க்ரீன் பார்ட்டியோட இருந்திருக்கா. ஷீஸ் பின் வித் க்ரீன் பார்ட்டி. க்ரீன் பார்ட்டி வந்து க்ரீன் பார்ட்டி லீடர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கா இந்த பாலஸ்டைனும் இஸ்ரேலி இஷ்யூக்கு இடையிலையும். ஸோ நாமி பால் வந்து அகேன் த லீடர் ஆஃப் க்ரீன் பார்ட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கா. ஜெனிகா அட்வன் வந்து சொல்லியிருக்கா, க்ரீன் பார்ட்டி வந்து நாங்கள் கொஞ்சம் போல்டாக இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாற்றி நாங்கள் சொல்லலாம்ன்ட்டு, கொஞ்சம் ஃபார்வர்டாக அவங்களோட ஒப்பீனியன்ஸ் நாங்கள் சொல்லத்தான் வேணும்ன்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்ட்டி வந்து they weren't agreeing with her. they were very இல்லை அவளை நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்ல தேவையில்லை, அவன்ட பேசிக்லி அந்த ஒரு பேஷனாக இந்த இஷ்யூவை நாங்கள் முன்னுக்கு நிற்கணுமெண்டா அந்த ஒரு உற்சாகம் இல்லை அவைக்கு.
இது வந்து ஜெனிகா அட்வன் அவருக்கு வந்து சரிப்பட்டு வரையில பிகாஸ் அகேன் அந்த பார்ட்டியோட வியூ வந்து உங்களோட வியூவோட அலைன் பண்ணணும். ஸோ ஷீ ஃபெல்ட் அதில் வந்து ஒரு டிஸ்கனெக்ஷன் இருக்குதுன்ட்டு. ஸோ இந்த டிஸ்கனெக்ஷனில் தான் அவள் என்ன முடிவு எடுத்த வேண்டாம், நான் லிபரல் பார்ட்டிக்கு நான் மூவ் பண்ண பிகாஸ் லிபரல் பார்ட்டிக்கு என்ன மாதிரி யோசிக்கிறேன், என்ன மாதிரி தேர் ஸ்பீக்கிங்ன்ட்டு என்னோட வந்து தட்ஸ் அலைனிங் வித் மை தாட்ஸ், மை ஒப்பீனியன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அவள் வந்து அந்த ஷிஃப்ட் மேக் பண்ணியிருக்கா. why is this an இம்பார்ட்டண்டான விஷயம்டா, ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிலேருந்து என்ன மாதிரி பார்ட்டி போகிறேன்டா அது ஒரு பெரிய ரீசன் இருக்கணும். ஸோ அவளுக்கு வந்து இந்த ஹியூமேன் விஷயத்தில் வந்து அவள் மாற்றிருக்கா. அண்ட் அகேன் தி அதர் திங் இஸ் க்ரீன் பார்ட்டி இந்த முறை தான் 3 seats பார்லிமெண்ட்டில் வந்து வாங்கியிருக்கேன். அந்த 3 seatsல வந்து அவள் வந்து ஷி வான் ஜெனிகா அட்வன். ஸோ அவள் வந்து ஷீஸ் அ யங் லீடர். அவள் வந்து ஷீஸ் அடுத்து அவள் ஒரு பெரிய லீடர், பெரிய ஃபியூச்சர் க்ரீன் பார்ட்டிக்கு இருக்குதுன்ட்டு எல்லோரும் யோசிச்சு வச்சிருவா. ஸோ இந்த டைமில் இந்த கிரிட்டிக்கல் டைமில் வந்து அவள் லிபரல் பார்ட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிக்க அந்த க்ரீன் பார்ட்டி credibility லூஸ் பண்ணியும் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ we are gonna look at her first press meet after she changed to Liberal Party. ஸோ இதுக்கு வந்து Dominic LeBlanc, who is the Minister of Intergovernmental Affairs, அவருக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கார். So let's have a watch. You can see by the size of my smile how excited I am today to introduce you to the newest member of the National Liberal Caucus, the Member of Parliament for Fredericton, Jenica Atwood. So this for us, for Liberal colleagues, for my colleagues in the House of Commons, for the Prime Minister, is a very, very happy moment. We're welcoming into the Liberal Caucus, and we're welcoming someone who will be a Liberal candidate for Fredericton in the next general election, an absolutely outstanding woman, Jenica Atwood. We have all been impressed over these last years by Jenica's advocacy for issues important to Fredericton, by her commitment to issues that we share, issues as important for the future of the planet as tackling climate change. But our conversations with Jenica have focused these last days on what we can do together to help the people of Fredericton and to support the people of New Brunswick with the newest Liberal Member of Parliament, Jenica Atwood. And it's a good day. I think this is a positive thing for my community. And the past month I've been at a crossroads. It's been, in a word, distracting. And so I'm going where I can do my best work on behalf of my community and for the people that I care so deeply about. We can't also ignore some of the big things that's happened in our country over the past few weeks as well. I think about the discovery of 215 children's remains at the former Kamloops Residential School. I think about the terrible tragedy in London, the rise of hate and racism, xenophobia, Islamophobia. And it's really important that now we stand united as Canadians, as New Brunswickers, as Frederictonians, to do what we can to make sure that there's a better future for our children and our children's children. And that is always at the forefront of my work. And I will continue to do that work as the newest member of the Liberal Caucus. Obviously, this is a day I had not anticipated. But I am very, again, optimistic and hopeful, and I'm excited by the opportunity that this brings. And I think, again, that this is a good thing. And so, very much, again, this is about not backing down. It's not about being other than who I am. I'm Jenica. I'm from Fredericton, and I have the same priorities, the same values that I've always had. And so, it's my hope that I will still maintain the trust of the voters of Fredericton, of my colleagues, of my friends, and I'm just so excited for the prospect of working with so many incredible people in Ottawa. It's been a pleasure to get to know members from across party lines over the last almost 2 years, and I will continue to work as hard as I have in the same capacity. Hi guys, welcome back. So I'm going to news time vandachu, so we are going to head over and watch our news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா
IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய தமிழர்கள் ஸ்காப்ரோ மருத்துவமனை அறக்கட்டளைக்கு $2,50,000 சேகரித்துள்ளனர். நேற்று நடைபெற்ற ஒருநாள் ரேடியோதோன் நிதிசேர் நிகழ்வில் இந்த தொகை சேகரிக்கப்பட்டது. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இந்த நிதி சேகரிப்பு நடைபெற்றது. ஈஸ்ட் எஃப்எம் வானொலி ஊடாக நடைபெற்ற இந்த நிதி சேகரிப்பு நிகழ்வில் ஏற்கனவே குறிப்பிட்ட இலக்கை விட அதிக அளவில் நிதி சேகரிக்கப்பட்டது. ஸ்காபுரோ மருத்துவமனை அறக்கட்டளைக்கு நிதி சேகரித்த கனேடிய தமிழர்களின் இந்த முயற்சியை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட், நகர முதல்வர் ஜான் டோரி உட்பட பலரும் பாராட்டியுள்ளனர். எதிர்வரும் கோடை காலத்தில் டெல்டா மாறுபாடு தொற்றின் ஆதிக்க வடிவமாக மாறும் என ஒன்டாரியோவின் புதிய மாடலிங் அறிக்கை கூறுகிறது. ஆனாலும் இதன் மூலம் 4வது அலை ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை என இன்று வெளியான மாடலிங் தரவுகள் அறிவுறுத்துகின்றன. இந்த நிலையில் டெல்டா மாறுபாடு பரவி வரும் ஒன்டாரியோவின் 7 பிராந்தியங்களில் வசிப்பவர்களுக்கான 2வது தடுப்பூசியை அடுத்த வாரம் முதல் வழங்க மாகாண அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இவர்கள் 2வது தடுப்பூசியை திட்டமிட்டதை விட முன்னர் பெற முடியும் என இன்று அறிவிக்கப்பட்டது. திங்கட்கிழமை முதல் டெல்டா மாறுபாட்டின் அதிக பாதிப்பு உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களில் ஏப்ரல் 19 முதல் மே 9 வரையான காலத்தில் தமது முதலாவது mRNA தடுப்பூசியின் முதல் தடுப்பூசியை பெற்றவர்கள் 2வது தடுப்பூசிக்கு முன்பதிவு செய்யலாம். ஒன்டாரியோவின் பெரும்பகுதி முழுவதும் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. ஒன்டாரியோவில் இன்று 590 புதிய தொற்றுகளும் 11 மரணங்களும் அறிவிக்கப்பட்டன. கனேடிய எல்லை பாதுகாப்பு தொழிலாளர்கள் அடுத்த வாரம் முதல் வேலைநிறுத்த வாக்களிப்பில் ஈடுபட உள்ளனர். இது எல்லை மீண்டும் திறக்கப்படுவதை பாதிக்கும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9,000 கனேடிய எல்லை சேவை முகமை தொழிலாளர்கள் அடுத்த வாரம் முதல் வேலைநிறுத்த வாக்களிப்பிற்கு தயாராகி வருகின்றனர். கனடா அமெரிக்கா எல்லையை மீண்டும் திறக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் இந்த வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. கனேடிய நாடாளுமன்றத்தின் கோடை இடைவேளைக்கு சில நாட்கள் மாத்திரமே மீதமுள்ள நிலையில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. கனேடிய நாடாளுமன்றத்தின் கோடை இடைவேளைக்கு 10 நாட்கள் மாத்திரமே மீதமுள்ள இந்த நிலையில் சிறுபான்மை லிபரல் அரசாங்கம் முக்கிய சட்டமூலங்களை நிறைவேற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அவற்றை நிறைவேற்றும் நடவடிக்கைகளை நிறுத்தும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முயற்சியை அரசாங்கம் விமர்சித்து வருகிறது. விரைவில் தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ளதால் இந்த மசோதாக்களை இப்போது நிறைவேற்றுவதற்கான உந்துதலில் அரசாங்கம் உள்ளதான கருத்தை அரசாங்கத்தின் நாடாளுமன்ற தலைவர் பாப்லோ ரோட்ரிகஸ் மறுத்தார். G7 நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இங்கிலாந்து பயணமாகியுள்ளார். இன்று இங்கிலாந்தின் கார்ன்வால் விமான நிலையத்தை பிரதமர் சென்றடைந்தார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் பயணம் மேற்கொண்டதை எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி விமர்சித்துள்ளது. ஆனாலும் இந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு கனடா திரும்பவுள்ள பிரதமர் அனைத்து பொது சுகாதார வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுவார் என அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதிய ஆளுநர் நாயகத்திற்கு சாத்தியமான பொது வேட்பாளர்களின் பட்டியலை பிரதமர் அடுத்த சில நாட்களுக்குள் பெறவுள்ளார் என்று அமைச்சர் டொமினிக் லெப்லாங் இந்த தகவலை வெளியிட்டார். இந்த பட்டியலை தயாரிக்கும் ஆலோசனை குழு 12 கூட்டங்களை நடத்தி வேட்பாளர்களின் பட்டியலை தயாரித்துள்ளது. பணியிட துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீனமாக மதிப்பாய்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் முன்னாள் ஆளுநர் நாயகம் ஜூலி பயர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். நியூ பிரின்ஸ்விக் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெனிகா அட்வின் பசுமை கட்சியில் இருந்து விலகி லிபரல் கட்சியில் இணைந்துள்ளார்.
இஸ்ரேலிய பலஸ்தீன மோதல்கள் தொடர்பான பசுமை கட்சியில் உள்விரிசல்கள் நிலவுவதால் கட்சியை விட்டு வெளியேறுவதாக ஆட்வின் கூறினார். கடந்த மாதம் இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் குறித்த பசுமை கட்சியின் தலைவி அனமி பாலின் நிலைப்பாட்டை ஆட்வின் வெளிப்படையாக விமர்சித்திருந்தார். ஆட்வினை அமைச்சர் டாமினிக் லெப்லாங் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் லிபரல் கட்சியின் புதிய உறுப்பினராக அறிமுகப்படுத்தினார். இந்த கட்சி விலகலால் பசுமை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2ஆக குறைந்துள்ளது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back. So I know நிறைய நியூஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பட் அடுத்து we're going to go into our treat. So உங்களோட கலையரங்கம் போர்ஷத்தில் today we have Kandani Kishon. She's singing a song called Nadam and Jeevame. So let's have a hear and watch. நாதம் என் ஜீவனே
welcome back. So அந்த பாட்டை காந்தனி கிஷோன் பாடியிருக்கா. அந்த கரண்ட் ஆக்டிவ் டீச்சர் ஆக்சுவலி. ஸோ நிறைய குட்டி குட்டி விளையாட்டுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா. ஸோ if you are looking for a teacher, definitely அவகிட்ட ரீச் அவுட் பண்ணுங்க. And lastly, we have our weather. ஸோ நாளை என்ன மாதிரி வெதர்னு பார்த்துட்டு வரோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back. So I'm going to weather பார்த்தாச்சு, and that was the last thing on our agenda today. So I got நிறைய information I know and கொடுத்திருக்கோம், a lot of informative, but we do look forward to see you again tomorrow. So again, thank you எல்லாரும் join பண்ணதுக்கு, and நாளைக்கு சந்திப்போம்.